இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. அவருக்கு பதவி அரிப்பு வந்துடுச்சு, பதவியில் இருந்தே தீரணும். இப்போ ஒத்தையில் வெளியே போன எம்எல்ஏ பதவி போயிடும். இப்படி எல்லாம் நம்ம அசிங்கப்படுத்தினோம்னா தாங்காம கட்சியை விட்டு நீக்குவாரு. கட்சியை விட்டு நீக்கினா அன்அட்டாச்சட் மெம்பர் ஆகிடலாம். அதை வச்சு தாவைக்காட்ட போய் மந்திரி ஆகலான்னு நினைச்சு இவர் இந்த சின்ன பையன் வடிவேல கூப்பிடுற மாதிரி கூப்பிட்டு இருக்காரு. பாமகவுக்கு அதிமுகவினுடைய ஓட்டு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு, அதிமுகவுக்கு பாமகவினுடைய ஓட்டு டிரான்ஸ்பர் ஆயிருக்கு. கடலூர் மாவட்டத்தில் எத்தனை தொகுதி அதிமுக ஜெயிச்சிருக்குன்னு சொல்லுங்க சண்முகத்தினுடைய. விழுப்புரம் மாவட்டத்தில் எத்தனை தொகுதி? இவனுடைய சொந்த தொகுதி திண்டிவனம். அப்ப அங்க வந்து பாமக இல்லையா? எப்படி சார் வன்னியரசு ஜெயிச்சாரு? எடப்பாடி பழனிசாமி யாருமே கேள்வி கேட்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில இப்ப அதிமுகங்கிற கட்சி இருந்துட்டு இருக்கு. எடப்பாடியார் வந்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சண்முகத்தை கட்சியில் பொறுப்புல இருந்து ஏன் நீக்கினாரு? எடப்பாடி பழனிசாமியோட மகன் வந்து அதிக டாமினேட் பண்றாரு கட்சி. சண்முகத்தினுடைய இந்த அல்லு சில்லு மிரட்டலுக்கெல்லாம் அடிவணியக்கூடிய ஆள் வந்து எடப்பாடியார் இல்லைங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் சத்யாலய ராமகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சங்கர். ஆட்சி அமைஞ்சு ஒரு மாதம் ஆச்சு, தாவேக்கா ஆட்சி அமைஞ்சு. ஒரு பக்கம் வந்து அவங்க மக்களை சந்தித்து என்ன குறைகள் இருக்குது அப்படின்னு ஒரு பக்கம் கேட்குறாங்க. நிர்வாக ரீதியாக என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத அதிகாரிகள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருக்குது. அதிமுகவில் நடக்கக்கூடிய விஷயம் வந்து தமிழ்நாட்டில் இப்போ அடுத்து பேசுபொருளாக மாறி இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா, சனி ஞாயிறுகளில் எல்லாரும் போய் தாவைக்கால இணையக்கூடிய காட்சிகள். முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் MP MLAக்கள் எல்லாருமே வந்து ஜாயின் பண்ணுறாங்க. அதிமுக படுதோல்வியை மட்டும் சந்திக்கலை, கிட்டத்தட்ட வந்து புறக்கணிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு CV சண்முகம் சொல்கிறாரு. எப்படி பார்க்குறீங்க? இல்லை, முதல்ல 2 கேள்வியாக பிரிச்சுக்குவோமா? ஆட்சி அமைஞ்சு ஒரு மாதம் ஆச்சு, எல்லாரும் போய் மக்களை சந்தித்து குறை கேட்குறாங்க. அதுதானே? இப்படி முதலமைச்சர் இதற்கு எத்தனை தடவை மக்களை சந்தித்து குறை கேட்டிருக்காரு? அமைச்சர்கள் 33 பேர் இருக்காங்க. 33 பேரில் எத்தனை பேர் போய் மக்கள் குறையை கேட்டாங்க? இன்னும் மக்கள் குறையை வந்து இவங்க காது கொடுத்து கேட்கலைங்கிறதுக்கு ஒரே உதாரணம், தமிழ்நாடு முழுக்க இங்கொன்று அங்கொன்று இல்லை, பரவலாக எல்லா இடத்துலையுமே பெண்கள் மானபங்கப்படுத்தப்படுவது குறையலை. திமுக ஆட்சியில் 5 வருஷம் எப்படி இருந்ததோ அதனுடைய மீட்சியாக தான் இருக்கே தவிர, இவங்க ஆட்சிக்கு வந்த சிங்கப்பெண் படையின்லாம் ஆரம்பித்த பிறகு குறைஞ்ச மாதிரி தெரியலை. ஒன்று. 2வது கேள்வி நீங்கள் கேட்டீங்க, திமுகவிலிருந்து கூட பல பேர் வெளியே போகிறாங்க. அதிமுகவிலிருந்து போகிறவங்கள பற்றி கேட்குறீங்க. நீங்கள் என்றைக்குமே ஒன்று மட்டும் வச்சுங்க, அரசியலை பொறுத்த வரைக்கும் அற்ற குளத்து அருநீர் பறவைகள்னு ஒரு கேங் வந்து எல்லா கட்சியிலையும் இருக்கும். திமுக கூடவே பயணித்து தானே இடது கம்யூனிஸ்ட்டு, வலது கம்யூனிஸ்ட்டு, விடுதலை சிறுத்தைகள், காங்கிரஸ் எல்லாம் ஆளுக்கு 2 சீட் 3 சீட் ஜெயித்தாங்க. திமுக ஆட்சியில் வெறும் 59 சீட் தான் திமுக ஜெயிச்சதுன்னு உடனே மொத்த பேரும் ஒரே ஜம்பாகி போய் மைனாரிட்டி ஆட்சி கூட அமைக்க முடியாத ஒருத்தரை வந்து மெஜாரிட்டி காமிச்சு ஆட்சி அமைக்க விட்டாங்கல்ல. அதுவும் வந்து அற்றகுள தண்ணீர் பறவைகள் தான். நீங்கள் சொல்வது திமுக கூட்டணியில் இருக்கக்கூடியவங்க தாவேக்கா ஆட்சிக்கு ஆதரவு நிலைப்பாடு எடுத்தாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் கேட்பது, அதிமுகவில் இருக்கக்கூடியவர்கள் அப்படியே ஜம்ப் ஆகி தாவேக்கா பக்கம் போறாங்க. அது வந்து சாதாரண ஆட்கள் கிடையாது. இல்லை, என்ன முழுமையாக பேசவே விடலை நீங்கள். நான் முழுக்க சொல்லணும், ஒவ்வொன்றா சொல்ல முடியும். அற்ற குளத்து அருநீர் பறவை அப்படிங்கிறது குளத்தில் தண்ணி இருந்தால் வந்து உட்காரும். வேடந்தாங்களுக்கு எல்லா உலக நாடுகள்ல இருந்தெல்லாம் பறவை வருது. அதுக்கு வழி தெரியுதா, எப்படி தெரியாது வருது. கோடை காலத்தில் இருக்குது, தண்ணியை குடிக்குது, குடித்த உடனே ஓடி போயிடுது. அது மாதிரி எல்லா அரசியல் இயக்கத்துலேயும் ஒரு கேங் இருக்கும். அப்படிப்பட்ட கேங் ஒன்று அதிமுக இது வரைக்கும் இருந்திருக்கு. அது எம்ஜிஆர் காலத்துலேயும் இருந்திருக்கு, ஜெயலலிதா காலத்துலேயும் இருந்திருக்கு, இப்போ எடப்பாடியார் காலத்துலேயும் இருக்குது. அந்த அற்ற குளத்து அருநீர் பறவைகள் அதுங்களுக்கு தண்ணி குடிக்காமல் இருக்க முடியாது, சம்பாதிக்காமல் இருக்க முடியாது. ஆளுங்கட்சியாக இன்றைக்கி தாவேக்கா வந்துடுச்சு. அது மைனாரிட்டி ஆட்சியா மெஜாரிட்டி ஆட்சியான்னு தெரியாது. இருக்கிற வரைக்கும் அங்கே இருக்கிற தண்ணியை குடிப்போன்னு போயிருக்காங்க. போகிறவங்களை என்ன பண்ண முடியும்? தடுத்து நிறுத்த முடியுமா? அப்புறம் சண்முகம் ஏதோ ஒன்று சொன்னீங்க. அவருடைய செயல்பாடுகளே அவருடைய பேச்சுக்கு வந்து அச்சாணி. அவர் வந்து தலையாய அற்ற குளத்து அருநீர் பறவை. 21 MLA எலெக்ஷனில் விழுப்புரத்தில் தோத்தார். எப்படி தோத்தாருன்னா, அவரால் சிஷியனாக கொண்டு வரப்பட்ட லக்ஷ்மணன், அவரால் MP ஆக்கப்பட்ட லக்ஷ்மணன் திமுகவுக்கு போய் இவரை எதிர்த்து தோக்கடிக்கிறான்.
பேசாமல் 5 வருஷம் இருக்கலாம்ல, கட்சியை ஸ்திரப்படுத்தலாமில்ல. அதெல்லாம் செய்யாமல் இவருக்கு பதவி இல்லைன்னு ஒன்று என்னை எம்பி ஆக்குன்னு நின்னார். இப்போ இவர் ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாரு, யார் எதை சொன்னாலும் எடப்பாடியார் கேட்க மாட்டேங்கிறாரு சொல்கிறாருல்ல. அடிமட்ட தொண்டன் வரைக்கும் ஏன் தோல்விக்கான காரணங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆனால் இவர் வந்து கேட்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற. அதை யார் எதை சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறார் அப்படி தானே. சண்முகன் சொன்னதெல்லாம் கேட்டவனுடைய விளைவு தான் இன்றைக்கி அவர் அனுபவிச்சுட்ருக்காரு. எனக்கு வந்து எம்எல்ஏ தோற்று போயிட்டு எம்பி கொடுக்கணும்னு இவர் கொடுத்தாருல. யார் கொடுத்தது? எடப்பாடியார் தானே கொடுத்தாரு. எம்பியாக இருக்கும்போது இன்னும் 2.5 வருஷம் உனக்கு வந்து எம்பி இருக்கும்போது எம்எல்ஏ சீட்டு கேட்டல்ல, எடப்பாடியார் தானே ஏஃபார்ம் பிஃபார்ம் கையெழுத்து போட்டு உனக்கு கொடுத்தாரு. உண்மை தானே. நினப்பு பொழப்புக்கு எடுத்துங்கிற மாதிரி நீ ஜெயிக்கிற நேரத்துக்கு அதிமுக ஆட்சிக்கு வரல, உன்னால் ஆட்சி அதிகாரத்தில் இருக்க முடியாதுன்னா என்ன பண்ண சொல்கிற? தோத்தாலும் வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அவர் என்ன சொல்கிறாரு, ஒட்டுமொத்தமாக அதிமுக தோல்வியை மட்டும் சந்திக்கல, உறுப்பினர்களை இழக்குது, தோல்விகளை தொடர்ந்து சந்திச்சுட்டு வருது, வாக்கு சதவீதமும் கம்மியாகுது அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து அதிமுகவினுடைய ஒட்டுமொத்த நலனுக்காக பேசுறாரு. நீங்க வந்து சொல்வது குறையாக சொல்வது என்னன்னா, அவருக்காக வந்து பல்வேறு விஷயங்களை எடப்பாடி பழனிசாமி பண்ணியிருக்காருன்னு நீங்க சொல்றீங்க. இல்லை, சங்கர் வந்து உன்னுடைய ஆங்கிளில் அதிமுக நலனுக்காக அவர் சொல்றாருன்னு உங்க ஆங்கிளில் சொல்றீங்க. அவரை மாதிரி நிறைய பேர் சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு தான் வந்து தாவேக்கல போய் கேளுங்க, யாரும் சொல்லலை. அவர் வந்து இப்போ பேசுறதோ மற்றவங்க பேசுனதோ ஆடு நனையுதேன்னு ஓனாய் எழுத கதை தான். நீங்கள் 4 எம்எல்ஏ ஜெயிச்சாங்கல்ல, ரிசைன் பண்ணாங்கல்ல. நேற்று கூட மரகதம் குமரவேலா இருங்க, நேற்று ஒரு கூட்டம் நடத்தி காமிச்சாங்க. 35,000 பேர் சேர்ந்துருக்காங்களா. கிட்டத்தட்ட 55,000 ஓட்டு தாவேக்கா வாங்கியிருக்கு விசிலில் இந்த அம்மாவுக்கு எதிராக. அந்த விசில் வாங்கின ஓட்டை விட மீறி தான் இந்த அம்மா அதிமுக ரெட்டலையில் வாங்கி ஜெயிச்சுது. இப்போ பூரா அங்கே போயிட்டு இருங்க, அங்கே போல ஏற்கனவே விசிலுக்கு ஓட்டு போட்டவன் நேற்று கூட்டத்தில் வந்து நின்று இருக்கான். அதிமுக எவனும் போல ஏற்கனவே அதிமுகவிலிருந்து விலகி தாவேக்காவில் இணைப்பு விழா. அதுதாங்க சொல்றேன். அவங்க ஆளுங்களே கொண்டு உட்கார வச்சு இந்த மாதிரி டெகாலிட்டி வேலை அரசியல் கட்சிகள் எவ்வளவு பண்ணும்னு எனக்கு தெரியும். பக்கத்துல இருந்து பார்த்துருக்கேன். ஒரு காலத்தில் இந்த அம்மாவை ஏமாத்துறதுக்காக ஒரு சிலர் இருந்தாங்க. செல்வ கணபதி மாதிரி பாமகலிருந்து அலையா அதிமுகவில் கொண்டு சேர்த்தேம்பாங்க. அதிமுக காரனையே கொண்டு வேட்டியை மாற்றி கட்டி சேர்க்க வச்ச நிலைமைகள்லாம் பார்த்துருக்கோம் நம்ம. அகையில் விசிலுக்கு ஓட்டு போட்ட பாதி கூட்டத்தை அங்கே வந்து நிற்க வச்சதால் வந்து அதெல்லாம் அதிமுக காரன்னு அர்த்தம் இல்லை. நீங்கள் அதிமுகலிருந்து ஒரு சிலர் போயிருக்காங்க, ஆதாயம் தேடிகள் போயிருக்காங்க. நீங்கள் வந்து கடம்பூர் ராஜு எடுத்துங்க, அப்புறம் யாரோ வரிசையாக எவனோ இருக்கிறவெல்லாம் நிர்வாகிகளாக இருந்தவன், மந்திரியாக இருந்தவன், எம்எல்ஏ பதவியை அனுபவிச்சவன், கடைசி வரைக்கும் உறிஞ்சி குடித்தவன், இவங்க தான் போயிருக்கானே தவிர அடிமட்ட தொண்டன் ஒருத்தனும் அசையலை. அடிமட்ட தொண்டன் அப்படியே தான் இருக்கான். இந்த அடிமட்ட தொண்டன் எடப்பாடியார் ஜெயலலிதாவுடைய மரணத்துக்கு அப்புறம் எடப்பாடியாரை நம்பி தான் இந்த கட்சியில் இருக்கான். ஆனால் என்னன்னா இவங்களுக்கெல்லாம் இவங்க தானே எடப்பாடியார் வாழ்க வளர்கன்னு சொல்லி கூடவே கூப்பிட்டு போனாங்க. இப்பயுமே இன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, அவர் தான் பொதுச் செயலாளர், அவர் சொல்றபடி தான் நாங்கள் இப்போ வரைக்குமே கேட்டோம். அவர் தோல்விக்கான காரணத்தை வெளிப்படையா பொதுக்குழு கூட்டுங்க, அல்லது நீங்க செயற்குழுவாது கூட்டுங்க, நம்ம ஆராய்வோம், அடுத்த கட்டத்துக்கு நம்ம எடுத்துட்டு போவோம். எம்ஜிஆர் ஆல் உருவாக்கப்பட்ட கட்சி, ஜெயலலிதாவால் வளர்த்தெடுக்கப்பட்ட கட்சி, நம்ம இன்னும் கட்சியை வந்து வலிமைப்படுத்தணும் அப்படிங்கிற கோரிக்கை தான் வைக்கப்படுது. என்ன கோரிக்கை? சரி, நான் அதாவது இருங்க வரேன். ஒரு அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி தமிழ்நாட்டில் இப்போ வந்து தாவேக்காவும் அங்கீகரிக்கப்பட போகுது. அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி எலெக்ஷன் கமிஷன் நாம்ஸ் படி, கட்சியினுடைய சட்டத்திட்டப்படி வருஷத்துக்கு 2 தடவை செயற்குழு, 1 தடவை பொதுக்குழு. டைம் வரும்போது கூட்ட போகிறாரு. அப்படியே கூட்டும்போது இவர் வந்து கருத்து சொல்ல முடியுமா? இப்போது கூட்டுங்க, கருத்து கேளுங்கன்னு சொல்கிறாருல்ல. நீங்கள் தோல்விக்கு காரணத்தை வந்து ஆராயறதுக்கு திமுக எப்படி ஆரம்பிச்சோ அதே மாதிரி அதிமுக ஆரம்பிச்சிருக்கு. 2 நாள் முன்னாடி காஞ்சிபுரம் மாவட்டத்தை வந்து கூட்டிருக்காரு. இனிமேல் வரிசையாக கூட்ட போகிறாரு, பேச போகிறாரு, எல்லாம் கரெக்டு. நீ சொல்கிறபடி செயற்குழுவை கூட்டுவோமையா? உன்னால் வந்து கேள்வி கேட்க முடியுமா? இல்லை உன்னுடைய கருத்தை அதில் சொல்ல முடியுமா? அவர் அட்லீஸ்ட் செயற்குழு இல்லாட்டி கூட பொதுக்குழு உறுப்பினராக இருப்பார்ல. எங்கே இருக்காரு? நீ வந்து எந்த பொறுப்பில் செயற்குழுவில் இருந்திருந்தாலும் பொதுக்குழுவில் இருந்திருந்தாலும் மாவட்ட செயலாளருங்கிற முறையில் தான், எக்ஸ் அஃபிஷியோ. நீ மாவட்ட செயலாளராக இருந்த, கட்சியினுடைய அமைப்பு செயலாளரோ ஏதோ கட்சி தலைமையில் இருந்த, உன்னை கட்சியை விட்டு எடுக்கலை, பொறுப்பில் இருந்து எடுத்திருக்காங்க. பொறுப்பு அடிப்படையில் நீ செயற்குழுக்கும் வர முடியாது, பொதுக்குழுக்கும் வர முடியாது.
முன்னாள் உன்னால அமைச்சர் அப்படிங்கிற அடிப்படையில வரலாம். இருங்க, உன்னால விழுப்புரத்துல கூட அவனுடைய மாவட்ட கூட்டத்தை கூட்ட முடியாது. பசுபதினு ஒருத்தரை போட்டு போட்ட வச்சிருக்காரு. பிறகு அவருதான் பசுபதின்னு ஒருத்தர் இல்ல, பசுபதியை இந்த கட்சிக்கு கூட்டு வந்த சண்முகம் தான். நீ சண்முகம் யார கூட்டு வந்தாங்களோ அவங்க எல்லாம் தான் ஒன்று சண்முகத்துக்கு எதிராக இருக்காங்க, இல்லாட்டி கட்சிக்கு விசுவாசமா இருக்காங்க. சண்முகத்தை தவிர சண்முகம் பேசுறாரு, காலையில் ஒன்று பேசுறாரு, சாயந்தரம் ஒன்று பேசுறாரு, வேலைக்கு ஆகாது. அவருடைய பாயிண்ட் எதுவுமே வந்து வேலிட் இல்ல, கட்சி நலனுக்காக இல்ல அப்படின்னு நீங்க நான் சொல்றது கட்சி நலனுக்காக இருந்துட்டு தான் 25 பேரை கூட்டிகிட்டு போய் வந்து தாவைக்காக்கு ஆதரவாக சோஃபா வாங்கிட்டு ஓட்டு போட்டிருக்க மாட்டார். மற்றவங்கெல்லாம் திரும்பி ஓடி வந்துட்டாங்க. இன்னும் சொல்கிறேன், இவர் இவ்வளோ பேசுகிறாரு, எனக்கு கிடைச்ச தகவலை வச்சு சொல்கிறேன். இவர் கூட்டிகிட்டு போன 25 பேரில் 4 பேர் வந்து ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. மீதி 21 பேர். மீதி 21 பேரில் 20 பேரும் நாங்கள் தெரியாமல் தப்பு பண்ணிட்டோம், எங்களுக்கு அதிமுக தான் முக்கியம், நாங்கள் அதிமுகவினுடைய வளர்ச்சிக்காக தான் பாடுபடுவோம், நாங்கள் செஞ்ச தப்பை மன்னிச்சிருங்கன்னு லெட்டர் எழுதி கொடுத்தாங்க. கொடுக்காத ஒரே ஆள் சண்முகம். அதையும் மறந்து தான் சண்முகத்துக்கும் சேர்த்து தான் வந்து சபாநாயகர்கிட்ட மன்னிப்பு கடிதத்தை எடப்பாடியார் கொடுத்துருக்கிறதா சொல்கிறாங்க. நீ கூட்டு போன எல்லாருமே எழுதி கொடுத்துட்டாங்க, நீ ஒரு ஆள் எழுதி கொடுக்கல. கொடுக்காத உன்னையும் மன்னிச்சு தான் இது பண்ணியிருக்காங்க, உன்னுடைய பதவி இப்போ தப்பிச்சிருக்கு. இவர் எதுக்கு நேற்று உட்காந்து இவர் குரல் கொடுத்தது கூட பெரிய விஷயம் இல்லை, ஏதோ தலைமைக்கு இவர் சொல்லணும்னு நினைக்கிறார் சொல்கிறாரு. இன்னைக்கு காலையில் 2 பேப்பரு, பாரம்பரியமிக்க பேப்பரு, இந்திய திருநாட்டில் வந்து வெளிநாட்டுக்கு போய் பிரதமர் வந்து ஒரு பெரிய ஒப்பந்தமெல்லாம் கையெழுத்து போட்டுக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் இவங்களுக்கு செய்தியாக தெரியல. 2 பாரம்பரியமிக்க பேப்பர். 8 காலம் எது ஓடுறான்னா CV சண்முகம் பேசினது தான் போடுறான். 8 காலம் போடுறான். சந்தோஷம். இன்னைக்கு ஒரு நாள் பப்ளிசிட்டி. இந்த ஒரு நாள் பப்ளிசிட்டி தான் தெரியுது. எப்படின்னா அவருக்கு பதவி அரிப்பு வந்துடுச்சு, பதவியில் இருந்தே தீரணும். இப்போ ஒத்தையில் வெளியே போனால் எம்எல்ஏ பதவி போயிடும். ஒரு சினிமாவில் பார்த்துருப்பீங்க, வடிவேலும் இன்னொருத்தரும் நம்ம 2 பேரும் உட்காந்துருக்க மாதிரி உட்காந்துருப்பான். ஒரு சின்ன பையன் தம்பி மாதிரி வருவாப்பில், ஏய் அறிவு இருக்கா உனக்கு, வாடா வாடா வாடான்னு கூப்பிடுவான். பக்கத்தில் இருக்கவன் சொல்லுவான், ஏய் அவன் வந்து வேறு விஷயத்துக்கு கூப்பிட்றான், நீ அவனுக்கு பதில் சொல்லாதுன்னு. வடிவேலு, யோ சின்ன பையன் நம்மளை பார்த்து கூப்பிட்றான், என்னன்னு பார்த்துடலான்னு போவான், அவனை கூப்பிட்டு போய் கிட்னி திருடுவானுங்க. அது மாதிரி சண்முகம் வா வா வான்னு நேற்று குரல் கொடுத்துட்ருக்காப்பில். அவருடைய எண்ணம் என்னென்னா, இப்படியெல்லாம் நம்ம அசிங்கப்படுத்தினோம்னா தாங்காமல் கட்சியை விட்டு நீக்குவார். கட்சியை விட்டு நீக்கினா அன்அட்டாச்சட் மெம்பர் ஆகிடலாம், அதை வச்சு தாவைக்காட்ட போய் மந்திரி ஆகலான்னு நினச்சி இவர் இந்த சின்ன பையன் வடிவேலை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டுட்ருக்காரு. இதுக்கெல்லாம் ஈல்டாகிற ஆள் வந்து எடப்பாடியார் கிடையாது. 47 தொகுதிகளில் நம்ம வெற்றி பெற்றிருக்கோம். 31 தொகுதிகளில் வெற்றி பெற்றதற்கான காரணமே வந்து பாமகங்கிற கட்சி தான் அப்படிங்கிறாரு. சண்முகம் தான் சொல்கிறாரு. இதை சொல்ல வேண்டியவர் வந்து அன்புமணி ராமதாஸ். இப்போ நான் சொல்கிறது என்னுடைய சொந்த கருத்து. 18 இடத்துல நின்னார். அதிமுக 31 இடத்துல ஜெயிக்கிறதுக்கு அன்புமணி ராமதாஸும் பாமக காரணம்னு சொன்னால் அவர் நின்று 18 இடத்துலையும் அவங்க ஜெயிச்சிருக்கணும்ல. சண்முகம் அதையும் சொல்லிட்டோம், இதை மட்டும் ஏன் சொல்கிறாப்புல? 47 இடத்துல 31 இடம் ஜெயிச்சதுக்கு நான் வந்து வெண்ணெய்க்கு தொன்னை ஆதாரமாக தொன்னைக்கு வெண்ணெய் ஆதாரமானு பார்க்க தயாராக இல்லை. பாமகவுக்கு அதிமுகவினுடைய ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, அதிமுகவுக்கு பாமகவினுடைய ஓட்டு டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு. கடலூர் மாவட்டத்தில் எத்தனை தொகுதி அதிமுக ஜெயிச்சிருக்குன்னு சொல்லுங்கள் சண்முகத்தை. சண்முகத்தினுடைய விழுப்புரம் மாவட்டத்தில் எத்தனை தொகுதி? இவனுடைய சொந்த தொகுதி திண்டிவனம். அப்போ அங்கே வந்து பாமக இல்லையா? எப்படி சார் வன்னியர்ஸ் ஜெயிச்சாரு? எப்படி ஜெயிச்சாரு? திண்டிவனம் ரிசர்வ் தொகுதி ஆனவர்கிட்ட தான் நீ விழுப்புரத்துக்கு போனேன், நீயே விழுப்புரத்தில் தோத்த. அதெல்லாம் மறந்துடுங்க. திண்டிவனத்தில் பாமக இல்லையா? வலிச்சண்டை வம்பு சண்டை வலிக்கிறதுக்கு எதையாவது சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்காரு. அதிமுக நல்லதுக்காக இதெல்லாம் சொல்றாரு. இதெல்லாம் வந்து கூப்பிடுங்க, பேசுங்க, விவாதிங்க, நம்ம அலசி ஆராய்வோம் அப்படிங்கறதுக்காக கூட பேசுறாரு, நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படிலாம் புரிஞ்சுக்கவே வேணாம். அவருடைய சொந்த நலனுக்காக இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு. ஏப்பா சாமி என்னை கட்சியை விட்டு அனுப்பிச்சிடறா, நான் மந்திரி ஆயிடுறேன்னு. மற்றபடி ஒன்றும் கிடையாது. சண்முகம் சொல்கிறாரு, அது சொல்கிறாரு. சண்முகத்தால் எல்லாம் அதிமுக சண்முகத்தை நம்பியா வந்து எம்ஜிஆர் ஆரம்பித்தார் சார். சண்முகத்துடைய அப்பா வந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது வந்து சேர்ந்தவர். அப்போ திண்டிவனத்தில் வந்து ராஜாராம்னு திமுக எம்எல்ஏ ஒருத்தர் இருந்தார், அவரையும் நம்ம கட்சிக்கு கொண்டு சேர்த்தவர். திண்டிவனம் ராஜாராம், வேணுகோபால், மேல்மலையனூர் தங்கவேலு, வளவனூர் மணின்னு இப்படி ஒரு 4-5 பேர் திமுகவில் இருந்தவங்களாம் அதிமுகவில் வந்து சேர்ந்தாங்க. 77 எம்பி சீட்டு கொடுத்தாரு. யாருக்கு? சண்முகத்தினுடைய அப்பாவுக்கு, இதுக்கு வந்தவாசிக்கு.
அவர் எம்பி ஆனார். எம்பி ஆகும்போது அவர் கட்சியினுடைய வடார்காடு மாவட்ட துணை அமைப்பாளர். எம்பி ஆன பிறகு வடார்காடு மாவட்டத்தை 2ஆக பிரித்து முதல்ல வந்து மாவட்ட அமைப்பாளராக இருந்தவர் வந்து ரத்ன பாலகுருசாமி. இவரை வேணுகோபாலை வந்து இந்த பக்கத்துக்கு வந்து அமைப்பாளர் ஆக்கினார். தங்கமான மனுஷன். எனக்கு சின்ன வயசுலேருந்து அவர் பழக்கம். எனக்கு சண்முகத்தை நான் வந்து அவங்க வீட்டுக்கு போகும்போது சண்முகம் கை குழந்தையாக பார்த்துருக்கேன். சண்முகம் வளர்ந்த பிறகு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த தங்கமான மனுஷன் கேளுங்க, 80 வந்து திரும்ப எம்பிக்கு நிற்கணுங்கிறாரு. தலைவர் வேணாங்கிறாரு. நின்னா சரி வர மாட்டேன், இல்லை நான் நின்னே தீர்வேன்னார். சீட்டை கொடுத்தாரு. தோத்துட்டார் இவங்க அப்பா. தோத்த பிறகு என்ன பண்ணுறாரு, செலவுக்கு தேர்தல் செலவுக்கு தலைவர் ஒரு 6 லட்ச ரூபா கொடுத்துருந்தார். அதில் பாதி தான் செலவாச்சு. மீதி காசை இந்த தினத்தந்தி பேப்பரில் பொட்டலம் கட்டி எம்ஜிஆர் அவங்க அண்ணன் பெரியவர் எம்ஜி சக்கரவர்த்திட்ட கொண்டு இதை வந்து திருப்பி கொடுத்துருங்க, எனக்கு செலவாகலைன்னு சொல்லி கொடுத்த யோக்கியம் வந்து சண்முகத்துடைய அப்பா. யோக்கியம் சண்முகத்துடைய அப்பா. அப்போ எம்ஜிஆருடைய அண்ணன் என்ன சொன்னார், இந்த காசை நான் வந்து ராமச்சந்திரன்கிட்ட கொடுத்தா என்ன உதப்பான், இவன் தோத்ததே வந்து செலவு பண்ணாதால் காரணமாமா, நீயே கொண்டு போய் பசங்களுக்கு செலவு பண்ணுன்னு அவர் திருப்பி இவர்கிட்டே கொடுத்து விட்டார். ஆனால் ஜெயலலிதா ஆட்சியில் இவரை மந்திரி ஆக்கினாங்க. அவரை பற்றியான வரலாறு சொல்றீங்க. நீங்க ஒரு நிமிஷம், அவரை பத்தின கேள்வி கேட்டு அவரை பத்தின வரலாறு சொல்றாரு. கட்சியினுடைய நலனுக்காக பேசுறாரு சார். அவர் கட்சி அவருடைய இல்ல திரும்ப நான் கேட்டுக்கிறது என்னன்னா, இப்ப அவரு ஒரு வரலாறு சொன்னாரு. எம்ஜிஆர் அவர்கள் கேள்வி கேட்டதுக்காக திமுகவில இருந்து வெளியே வந்தாரு அப்படிங்கிற ஒரு ரீசனை வந்து வெளியே வந்தாருன்னு சொன்னாரு. ஆனா தலைவர் வெளியே வரல, ஆனா வெளியேற்றப்பட்டார். அதுதான் அந்த மாதிரி இங்க வந்து எடப்பாடி பழனிசாமி யாருமே கேள்வி கேட்க கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில இப்ப அதிமுகங்கிற கட்சி இருந்துட்டு இருக்கு அப்படிங்கிற. இல்ல, எம்ஜிஆர் வந்து கணக்கு கேட்டாரு, ஆயால வெளியேற்றினாருங்கிறது வரலாறு, சரித்திரம். எடப்பாடியார் வந்து யாரும் கேள்வி கேட்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு. சண்முகத்தை கட்சியில் பொறுப்புல இருந்து ஏன் நீக்கினாரு? மற்ற யாரெல்லாம் வந்து எதிர்த்து வாக்களிச்சாங்களோ அவங்களெல்லாம் ஏன் நீக்கினாரு? தோல்வி காரணத்தை வந்து ஆராயலாம் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி தான் சொன்னாரு. சொல்லி 2 வாரம் ஆச்சு, இது வரைக்கும் வந்து எதுவுமே நடவடிக்கை எடுக்கல, எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் கூப்பிட்டு வச்சு பேசல அப்படிங்கிறாரு. சார், 47 எம்எல்ஏ ஜெயிச்சிருக்கோம், ஒரே வாரத்தில் 25 பேர் போன பிறகு யாராவது ஒரு தலைவன் பார்த்துக்கிட்டு இருக்கான்னு சொன்னா, இன்னைக்கு பல பேர் வந்து முகார் ராகம் பாடிட்டு இருக்கான் திமுகல. தலைவர் பார்த்துக்கிட்டு தான் இருக்கார், நடவடிக்கை எடுக்காம. அப்படி இருக்கிற கட்சி அதிமுகவில். அதிமுகவில் சின்ன ஆள்ல இருந்து பெரிய ஆள் வரைக்கும் யார் தப்பு பண்ணாலும், எஸ்டி சோமசுந்தரம்னு வருவாய்த்துறை அமைச்சர் தலைவர்கிட்ட எம்ஜிஆர்கிட்ட, அவர் வந்து அமைச்சராக இருந்துக்கிட்டே அரசாங்கத்துக்கு எதிராக பேசினான்னு அமைச்சரவையிலேருந்து எடுத்தார், கட்சியிலேருந்து எடுத்தார். அவர் கூட தான் இது மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தார், நான் தான் அதிமுகன்னு சொல்லிட்டு இருந்தார். எடப்பாடி அதை பண்ணாமல் இருக்காரு. அவர் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அதிமுக கொடி கட்டிட்டுலாம் போனார். அப்போ சத்யவாணி முத்துன்னு அமைப்பு செயலாளர் இருந்தாங்க. அவங்கள்ட்ட கோர்ட்டில் கேஸ் போட சொல்லி எஸ்டி சோமசுந்தரம் அதிமுக கொடியையும் பெயரையும் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஸ்டே வாங்கினார். அதுக்கப்புறம் தான் அவர் நமது கழகம்னு கட்சி ஆரம்பித்தார். என்னமோ இவர் யோகிய சிகாமணி மாதிரியும் எடப்பாடியார் இவர் மேலே பாஞ்சு நடவடிக்கை எடுத்த மாதிரியும் சொல்கிறாரு. நீ 25 பேரை ஓட்டிட்டு போனதோடு தான் உன் பேரில் நடவடிக்கை எடுத்தார். உன்னை மட்டும்தான் எடுத்தாரா? இல்லை, தெரியாமல் கேட்குறேன். கூட போன 25 பேருக்கும் இருக்கிற பதவியெல்லாம் எடுத்தாங்கல்ல, மற்றவங்களாம் வந்து சேர்ந்தாங்கல்ல, சேர்ந்த பிறகு அமைதியாக தான் இருக்காங்க. இனிமேல் எப்போ பதவி வாங்கணும்னு அவங்களுக்கு தெரியும், எப்போ கொடுக்கணும்னு இவருக்கும் தெரியும். நீ ஒரு ஆள் மட்டும் அறுத்து போட்ட கோழி மாதிரி கத்திட்டு இருக்க, கீச்சுன்னு நீ வம்பு சண்டையே வாங்குற. அதுக்கெல்லாம் ஈல்டாகிற அளவுக்கு அனுபவம் இல்லாத அரசியல்வாதி வந்து எடப்பாடியார் கிடையாது. எடப்பாடி பழனிசாமி 2 பேர் பேச்சை வந்து கேட்குறாரு. ஒன்று, குடும்ப சார்ந்திருக்கக்கூடிய நபர்கள் யார் சொல்கிறாங்களோ அவங்க பேச்சை கேட்குறாரு. இன்னொன்று, யார் வந்து பணம் அதிகமாக வச்சுருக்காங்களோ அவங்க பேச்சை கேட்குறாரு அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை அவர் வச்சார். இது வரைக்கும் சண்முகம் சொன்னதெல்லாம் அவர் கேட்ட விட்டு பணம் யார் வச்சுருக்காங்களோ அவங்க பேச்சை கேட்குறாருன்னு இவர் நினைக்கிறார். ஒன்று. 2வது, இவர் ஒரு டிவி சேனல் நடத்திக்கிட்டு இருக்காரு. இவருடைய சகோதரன் தான் அதுக்கு இன்சார்ஜ். அவர் எப்படி இவர் சகோதரரை இவர் வந்து இன்சார்ஜாக போட்டு அவர் பேச்செல்லாம் இவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. அப்படியே எடப்பாடியாரும் கேட்பார்னு இவர் நினைக்கிறார். உனக்கு என்றைக்குமே தன்னை போல பிறரை எண்ணும் தன்மை வேண்டுமேன்னு சொல்லுவாங்க. இவர் எப்படியெல்லாம் இருந்தாரோ அது மாதிரி தான் அவரும் இருப்பார். இவர் நினைக்கிறாரு தவிர தனிப்பட்ட முறையில் எனக்கு இதை உண்மைன்னு சொல்ல முடியாது, பொய்யன்னு சொல்ல முடியாது. எதையுமே வந்து ஆதாரபூர்வமாக சொல்லணும். 163 பேரை வந்து அவர் எம்எல்ஏக்கு நிற்க வச்சுருக்காரு. அத்தனை பேரும் கோடீஸ்வரனா? சண்முகத்தை தவிர, வேலுமணியை தவிர, தங்கமணியை தவிர, இப்படி ஒரு சிலரை தவிர இருந்த 163 கோடீஸ்வரனா? அவங்கெல்லாம் கோடிக்கணக்கில் பணம் வச்சு தான் இப்படி மிரட்டி சீட்டு வாங்கினாங்களா? சொல்லுங்கள் சார். ஏதோ வாயில் வந்ததெல்லாம் சண்முகம் பேசுகிறாருங்கிறதுக்கு அதையும் இங்கே கொண்டு வந்து கேள்வி கேட்கக்கூடாது.
நீங்கள் நிற்க வச்சார்ல சார், அத்தனை பேரும் கோடீஸ்வரன், அத்தனை பேரும் பணம், அத்தனை பேருடைய பணமும் பேசி தான் சீட்டு வாங்கினாங்களா? சும்மா ஏதாவது அவர் சொல்கிறாருங்க. நீங்கள் என்ன சிவி சண்முகம் வந்து பரிசுத்தாவியினுடைய பிரதிநிதியா? அவர் சொல்றது தான் சட்டமா இல்ல அவர் சொல்றது தான் உண்மையா? கட்சி நலனுக்காக பேசுறாரே அப்படின்னு அடிமட்ட சார், தொண்டர்கள் நினைப்பதாக அவர் சொல்றாரு. கட்சி அவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா இருங்க சார். கட்சி நலனுக்காக பேசுறவங்க வந்து எடப்பாடியார் எங்க இருக்காரோ அங்க வந்து பேசணும். அவர் வீட்டுக்குள்ள போய் பேசணும், அவர்கிட்ட பேசணும். நீ விழுப்புரத்துலயும் திண்டிவனத்திலயும் உட்காந்து கத்திட்டு இருந்தா, நேத்தே உனக்கு உங்க மாவட்ட செயலாளர் பதில் சொல்லிட்டாப்புலையே, அதை வச்சு கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? இவர் எப்படிப்பட்ட ஆளுன்னு இப்போ இருக்கிற விழுப்புரம் மாவட்ட செயலாளர் பசுபதி பதில் சொல்லியிருக்காருல்ல. அப்போ அதை நீங்கள் உண்மையை எடுத்துக்க மாட்டீங்களா? சண்முகம் சொல்கிறது வேத வாக்கு, மற்றவன் எல்லாம் சொல்கிறதெல்லாம் பிதற்றலாம். அடிப்படை புரியல எனக்கு. அண்மையில் அந்த கூட்டம் வந்து நடைபெற்றது எடப்பாடி பழனிசாமி தலைமையில். அந்த காஞ்சிபுரம் மாவட்ட அந்த செயலாளர்கள் கூட்டம், மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்தது. அதில் வந்து மிதுனம் வந்து அரசியலுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சில பேர் சொன்னதாக சில செய்திகள்லாம் வருது அப்படிங்கிற ஒரு செய்தி கூட வருது. நேற்று சிவி சண்முகம் கூட வந்து அவர் பையன் கூட கட்சியில் வந்தால் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது வந்து இன்னும் குறையெல்லாம் கிடையாது, கண்டிப்பாக வரட்டும், அது நல்ல விஷயம் தான், உழைக்கட்டும், அடுத்த லெவல் வரட்டும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அவரை வந்து கட்சியில் கொண்டு வர்றதுக்காக இப்படி ஒரு நாடகம் வந்து நடத்தப்படுகிறது அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கள்லாம் வந்து நேற்று எழுஞ்சிருக்கு. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? அந்த கூட்டம் நடக்கும்போது அதிமுக தலைமை கழகத்தில் நானும் இருந்தேன். அப்படி எந்த ஒரு நிர்வாகியும், காஞ்சிபுரம் ஒட்டுமொத்த மாவட்டத்தினுடைய நிர்வாகிகள் தான், மொத்தமே மாவட்ட செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர், நகர செயலாளரும் 20-30 பேர் இருந்திருப்பாங்க. ஒருத்தர் கூட அப்படி பேசவே இல்லை. அப்போ அது பொய் செய்தி. பொய் செய்தி மட்டும் இல்லை, ஊடகங்கள் செய்தித்தாளில் வந்து எல்லாமே சார். ஊடகங்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒன்று மட்டும் வச்சுங்க, ஊடகம்னு எது சொல்றீங்க நீங்கள்? காட்சி ஊடகங்கள் எல்லாம் வந்து அறிவாலயத்தினுடைய அடிமைகளாக இருக்காங்க. ஆட்சி மாறிடுச்சு. ஆட்சி மாறினாலும் அறிவாலயம் இந்த ஆட்சி அழிக்கணும்னு நினைக்கிது. அதுக்கேற்ற மாதிரி காட்சி ஊடகங்கள் வந்து விவாதம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஒட்டு மொத்தமாக சார் யாரை எடுத்துக்கிட்டாலும் அதிமுக வழிக்குன்னு நாம் மேலே வரணும்னு நினைக்கிறாங்க. மனுஷன் நினச்ச மனுஷனை அழிக்கவே முடியாது. நான் கூட எலெக்ஷனுக்கு முன்னாடி சொன்னேன், இங்கே விஜய் ஜெயிக்க கூட மாட்டார், பெரம்பூரில் திருச்சியில் ஜெயிச்சா உண்டுன்னுலாம் சொன்னேன். நடந்துதா? நடக்கலை. மேன் ப்ரப்போசஸ், காட் டிஸ்போசஸ். ஆச்சுங்களா? அதில் வந்து சிவி சண்முகம் சொன்னால், அந்த சண்முகம் சொன்னால், இந்த சண்முகம் சொன்னான்லாம் அதிமுக அழிக்க முடியாது. அதிமுக வந்து அந்த கட்சிங்கிறது ஆயிரங்காலத்து பயிர். நாம் இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணுறோமே தவிர 159 சீட் இருந்த திமுக 59 ஆச்சு, அது என்னன்னு கேட்குறீங்களா யாராவது? நிச்சயமா அதை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக வந்து இன்னொரு காரணங்கள் வந்து அவங்க அடிக்கிட்டு இருக்காங்க. என்னென்ன காரணங்கள்னு சொல்லி அடிக்கிட்டு இருக்காங்க. காரணம் அடுக்கிறதே இல்லை சார். சார், எனக்கு சங்கரை பிடிக்கலன்னு சொன்னால் 1000 காரணம் நான் தயார் பண்ணுவேன் சார், நான் குக்கப் பண்ணுவேன் சார். நான் சொல்கிறது சண்முகம் சொல்கிறது ஒன்றே வந்து பெருசாக எடுத்துகிட்டு பேசக்கூடாது சார். அதுக்கு பதிலாக நீங்கள் எடப்பாடியார்ட்ட உட்காரணும். கேளுங்க, எடப்பாடியார்ட்ட உட்காரணும். சார் இப்படிலாம் சண்முகம் சொல்கிறாரு, சொல்லுங்கள் சார், நான் அவர்கிட்ட கேட்டிங்கன்னா அவர் சொல்கிறது பப்ளிக் இயர் ஆகும். இப்போ நான் வந்து இயர் சேஸ் தான், நான் வந்து நேரடி சாட்சி எதுக்கும் கிடையாது. அன்றைக்கி தலைமை கழகத்துக்கு போயிருந்தேன், அப்படி பேச்சு வரலன்றதை பார்த்து சொன்னேன்னு தவிர மற்ற எதுக்குமே என்னால் பதில் சொல்ல முடியாது. நீங்கள் எங்கே அப்ரோச் பண்ணணும்னு சொன்னால், சண்முகம் இவ்வளோ பேசினார்ல சார், நேற்று அவ்வளோ பேசினார்ல சார், அதை வந்து பெருசாக 8 காலம் போட்ட பேப்பர் இருக்குல்ல சார், இந்த பேப்பருக்கு வந்து எடப்பாடியார் எங்கே இருக்காருன்னு தெரியாதா? அவர் வீடு தெரியாதா? இதுக்கு முன்னாடி நீங்கள் அவரை போய் பார்த்தது இல்லையா? அட்லீஸ்ட் ஃபோனாவது இருக்குல்ல, ஒரு ஃபோன் பண்ணி சண்முகம் இப்படி சொல்லியிருக்காரு, உங்கள் ரியாக்ஷன் என்னன்னு கேட்டு அதையும் சேர்த்து போட்டிருக்கலாம்ல, ஏன் அது செய்யலை? அப்போ நீங்கள் ஒன் சைடாக ஃபிக்ஸ் பண்ணுறீங்க, ஒரு ஆளுனுடைய இமேஜை டார்னிஷ் பண்ணணும்னு முடிவு பண்ணுறீங்க. அந்த முடிவினுடைய விளைவை வச்சுக்கிட்டு நாம் பேசிகிட்டு இருக்கிறதுல பிரயோஜனமே இல்லை. அந்த கூட்டத்தில் என்னென்ன மாதிரியான விஷயங்கள் வந்து கருத்து பரிமாற்றம் வந்து நடைபெற்றது? என்ன அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட செயலர் என்ன சொன்னாங்க? எடப்பாடி பழனிசாமி என்ன சொன்னார்? நான் இதை வெளியே சொன்னால் அடுத்த தடவை என்ன உள்ள விட மாட்டாங்கல்ல. அங்கே வந்து ஒரு சாராம்சமா எதை பத்தி பேசப்பட்டது? அங்கே வந்து காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்கிற அத்தனை தொகுதியிலும் ஏன் தோல்வி அடைஞ்சுன்றதை டிஸ்கஸ் பண்ணாங்க. இதுக்கு இந்த அடுத்து நாம் எப்படி, ஏன்னா உள்ளாட்சி தேர்தல் வரப்போகுது, அதே மாதிரி 4 பேர் ரிசைன் பண்ண இடத்துல வந்து பை எலெக்ஷன் வரப்போகுது, எல்லோரும் அங்கே போய் வேலை பார்க்கணும். நாம் அந்த 4 பேரும் வந்து ரெட்டலைக்கு ஆதரவான ஓட்டை தான் வாங்கியிருக்காங்க, அவங்க விசிலுக்கு எதிரான ஓட்டை தான் வாங்கியிருக்காங்க, ஆகையால் நாம் ஜெயிக்க வைக்கணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசியிருக்கலாம். ஆனால் முழுமையாக என்ன பேசினாங்கன்னு தெரியாது. தெரிஞ்சால் அது சொல்கிறது நல்லா இருக்காது, நாகரிகமாக இருக்காது. கட்சி வளர்ச்சிக்கு பேசியிருக்காங்க அந்த மாவட்டத்தில். இப்போ அதிமுகவை பலப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. எப்படி பலப்படுத்த போகிறார் எடப்பாடி பழனிசாமி கட்சியை? சார், கட்சியை பலப்படுத்துறதுங்கிறது நீங்கள் ஒன்று மட்டும் வச்சுங்க, பொழைக்கிறவனை வச்சு கட்சி நடத்தக்கூடாது.
உழைக்கிறவனை வச்சு கட்சி நடத்தணும். இப்போ குரல் கொடுக்குற அத்தனை பேர் வந்து பழப்பு தேடி வந்து பழப்பு முடிஞ்ச உடனே ஓடி போகிறவங்க, அவங்க பெருசு இல்லை. இனிமேல் அவர் வந்து யார் உழைக்கக்கூடியவன்றதை கண்டுபிடிச்சி, இல்லை ஏற்கனவே இருக்குது தெரியும், அவங்கக்கிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு, இப்போ 25 பேர் பொறுப்பு எடுத்தோம், நான் வந்து கட்சிக்கு தலைவராக இருந்தால் திரும்ப அவங்களுக்கு வந்து ஏதோ கட்சியில் இருக்கட்டும்னு ஒரு பொறுப்பு கொடுப்பேனே தவிர வலிமை மிக்க பொறுப்பு நிச்சயமாக கொடுக்க மாட்டேன். இளைஞர்களை அந்த இடத்துல நம்ம கொண்டு வருவோம். ஏன்னா கட்சியில் எத்தனையோ இளைஞர்கள் இருக்காங்க. இப்போ விழுப்புரத்துக்கு ஒரு பசுபதி கிடச்ச மாதிரி மாவட்டங்கள் இப்போ ஏற்கனவே எடுத்து அத்தனை பேருக்கு பதிலாக மாவட்ட செயலாளர்கள் போட்டாங்க. இந்த மாவட்ட செயலாளர்கள் மட்டும் கட்சி கிடையாது, கட்சியில் பல்வேறு பிரிவுகள் இருக்குது. எல்லா பிரிவுக்கும் இளைஞர்களை கொண்டு வந்து கட்சியை வழி நடத்தணும். அப்படி முன்னுக்கு கொண்டு போனால் தான் வரக்கூடிய தேர்தல்களில் இந்த சரிவை சரி கட்ட முடியும். நீ 75 சீட்டு தான் சார் அதிமுக போன 2021 எலெக்ஷனில் வந்து மொத்தமாக கூட்டணியோடு வாங்குச்சு. இப்போ 53 வாங்கியிருக்கு சார். எவ்வளோ சார் குறைஞ்சு? 10-18 சீட் குறைஞ்சா? திமுக எவ்வளோ சீட் சார் போன வாட்டி இருந்தாங்க, இப்போ எவ்வளோ வாங்கினாங்கன்னு பாருங்கள். ஆகையால் வெற்றி தோல்விங்கிறது சகஜம் சார். ஒரு வெற்றியாலேயோ இல்லை ஒரு தோல்வியாலேயோ அந்த கட்சியை அழிச்சிடலாம் அப்படின்னு யாராவது நினச்சா அதை விட முட்டாள்தனம் எதுவுமே கிடையாது. அதிமுகவிலிருந்து ஒரு சிலர் வந்து போய் சேர்ந்துருக்காங்க. அவங்க வந்து அவங்களுடைய சுயலாபத்திற்காக போயிருக்காங்க. அவங்களே கட்சி கிடையாது. கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டர்களை இனிமேல் வழி நடத்தி செல்வது எப்படிங்கிறத வந்து எடப்பாடியார் ஆராய்வார். ஏன்னா சரிவு வந்து சரிஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஒரு ஸ்டேஜில் சரிவை நம்ம நிறுத்தணும். இப்போ போயிருக்கிறவங்க முன்னாள் மாவட்ட செயலாளர், முன்னாள் நகர செயலாளர், முன்னாள் அமைச்சர் போயிருக்காங்க, இல்லைன்னு சொல்ல. இவங்களை போக விடாமல் தடுத்துருக்கலாமான்ற கேள்வியை நீங்கள் கேட்பீங்க. நான் வந்து எப்போவுமே சொல்கிற ஒரே கதை தான், தூக்கு போட்டு சாவரேன்னு சொல்கிறவொன்னே நாம் கட்டி தூக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவன் விநாச காலை விபரீத புத்தின்னு போயிட்டான். போகிறேன்னு முடிவு பண்ணுவேன்னு நாம் இழுத்து பிடிச்சி நிற்க வைக்க முடியாது. ஆனால் மேலும் போகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழின்னு பார்க்கணும். அந்த அரவணைச்சு செல்றதுல தான் எடப்பாடி பழனிசாமி வந்து சரி வேற கையாளுறது சார். அப்படிலாம் ஒன்றும் இல்லை சார். இது வந்து வெளியே வந்து போகிறவன் சொல்கிற குற்றச்சாட்டு சார். இத்தனை நாள் எப்படி நீ இருந்த? அரவணைக்காமையாக இருந்த? உன்ன டெய்லி வந்து கூப்பிட்டு நிற்க வச்சு இந்த சீரியல்லாம் ஹக் பண்ணுவாங்களே, அது மாதிரி எடப்பாடியார் வந்து உன்னை ஹக் பண்ணிட்டு இருக்குன்னு நினைக்கிறியா? நீ என்ன நினைக்கிற? அரவணைக்கிறதுன்னு அர்த்தம் என்ன? அரவணைக்கிறதுங்கிறது சார், நம்ம கீழே இருக்கிறவங்க நிர்வாகிகள் சொல்கிறத கேட்கறது. நான் தனிப்பட்ட கருத்தை சொல்கிறேன். 21 ஆட்சியை விட்டு இறங்கின பிறகு இன்னைக்கு வரைக்கும் இந்த நிர்வாகிகள் சொன்னதை கேட்டது தான் சார் எடப்பாடியார் பண்ண பெரிய தப்பு. அவர் கேட்காம அவர் இஷ்டத்துக்கு முடிவு பண்ணியிருந்தாருன்னா இவங்க வெளியே போயிருக்க மாட்டாங்க. ஆக்சுவலாக ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய தலைமை வந்து சுதந்திரத்துடன் கூடிய சர்வாதிகாரமாக இருக்கணும். இவர் எல்லாருக்கும் அதிகமாக சுதந்திரம் கொடுத்துட்டாரு. கருணாநிதி மாதிரியோ ஜெயலலிதா மாதிரியோ சர்வாதிகாரியாக இருந்திருந்தா இன்னைக்கு இவங்க ஓடி போயிருக்க மாட்டாங்க. ஒன்று. ரெண்டாவது, இவங்க 25 பேரை வச்சு ஆட்சியை அமைச்சிட்ட அந்த கட்சியில் இருக்கிற ஆட்களை வந்து வல்ல ஓட்டு இழுத்துக்கிட்டே போறிய, இது அரசியலா? அவங்க வந்தால் என்ன பண்ணுறது கேட்குறாங்க. கரெக்ட், அவங்க வந்தால் நீ ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை, சேர்த்துக்க, சந்தோஷம். ஆனால் இதெல்லாம் பழம்பெருச்சாளி, கட்டு சோத்தில் கட்டின பெருச்சாளி கூப்பிட்டு உள்ளே வச்சுருக்க. உன் கட்சியும் ஆட்சியும் எப்படி இதுங்கெல்லாம் ரூயின் பண்ண போகுதுன்னு பாரு. எடப்பாடி பழனிசாமியோட மகன் வந்து அதிக டாமினேட் பண்ணுறாரு கட்சிக்குள்ள அப்படின்னு ஒரு விமர்சனம் வந்து அதிகமாக வந்துட்டே இருக்கு. அதை பற்றி உங்கள் பார்வை என்ன? எனக்கு என்ன தெரியும்? எனக்கு என்ன சார் தெரியும்? நீங்கள் அப்படி எதுவும் ஃபீல் பண்ணலையா? அப்படி எதுவும் நடக்கிற மாதிரி உங்களுக்கு? நான் இது வரைக்கும் அப்படிப்பட்ட ஒரு நபரை வந்து கண்ணாலேயே பார்க்கலையே சார். வெளியே வந்து ஏதாவது டாமினேட் பண்ணால் எங்கேயோ ஒரு இடத்துல அவர் டாமினேட் பண்ணுறாருன்னா எப்படின்னா, இப்போ திமுக நடத்தின பெண் நிறுவனம் மாதிரி உங்களை மாதிரி அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி எல்லாரையும் கூப்பிட்டு ஆய் ஓய் ஒழுங்காக நடந்துக்க, ஒழுங்காக நியூஸ் போடு, எடப்பாடியை பற்றி போடக்கூடாது, இல்லை ஸ்டாலினை பற்றி போடக்கூடாது, எங்கேயாவது வந்தால் லீக் ஆகும். இன்னார் பேசினார்னு அதிமுக தலைமையில் இருந்தோ இல்லை எடப்பாடியார் வீட்டில் இருந்தோ இது மாதிரி மிதுன்னு ஒருத்தர் பேசினாருன்னு வரும், ஏதோ லீக் ஆகும்ல, அப்போ நமக்கு தெரியும். இது வரைக்கும் அப்படி நம்ம காதுக்கே வரலையே. சொல்றது யாருக்கு சொல்றது அதிமுக காரங்களே சொல்றாங்க சார். வேற இல்லை சார், வெளியே போறவனுக்கு வந்து வேற எதுலையும் அவரை ஃபிக்ஸ் பண்ண முடியல. நீங்க வேற எதுலையுமே ஃபிக்ஸ் பண்ண முடியல. ரொம்ப வெளிப்படையா இருக்காரு அவரு சார். அவர் வந்து வெளிப்படையா இருக்காருங்கிறது மட்டும் இல்லை, எனக்கு தெரிஞ்சு அவர் ஃபேமிலியா அவர் எங்கேயும் மிங்கிள் பண்ணதா இல்லை. ஒரே ஒரு இடத்துல எது திருப்பதிக்கு போகும்போது கூட்டு போவார் போல் இருக்கு, பழனிக்கு போகும்போது கூட்டு போவார் போல் இருக்கு. மற்றபடி எங்கேயும் அரசியல் ரீதியாக கூட்டு வந்த மாதிரி தெரியல. கூட்டு வந்திருந்தா நமக்கு தெரியும். அவன் சொல்கிறவங்க வந்து குற்றச்சாட்டு சொல்கிறவங்களுக்கு எடப்பாடியார் வந்து கோடிக்கணக்கில் எங்ககிட்ட இருந்து பணம் வாங்கிட்டாரு, பணக்காரங்களுக்கு சீட்டு கொடுத்தாருன்னு சொல்கிற குற்றச்சாட்டு வேற. சண்முகம் எத்தனை கோடி கொடுத்து சீட்டு வாங்கினாருன்னு சொல்லுங்கள். நீங்கள் எந்த விதமான வந்து புறம்பான குற்றச்சாட்டுகள் அவர் பேரில் இல்லை.
இது ஈஸியாக நம்பிடுவாங்க. எப்படி நம்புவாங்கன்னா பையனை நான் இப்போ தனிப்பட்ட முறையில் சொல்லட்டுமா, பையனை கொண்டு வந்தால் என்ன தப்பு? இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் சார், தொண்டர்களும் பொதுக்குழுவும் யாரை ஏற்றுக்கிறாங்களோ அவங்க தான் தலைமைக்கு வர முடியும். இன்றைக்கி இவர் வந்து கொண்டு வர்றதால நாளைக்கு ஒரு 10 வருஷம் கழிச்சோ 15 வருஷம் கழிச்சோ இந்த கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்கள் அவரை ஏற்றுக்குவாங்கன்னு என்ன நிச்சயம்? சண்முகத்தையும் மற்றவங்களையும் ஏற்றுக்காமல் இவரை ஏற்றுக்கிட்டு தான் சார் கட்சிக்கு அவர் பொதுச் செயலாளராக இருக்காரு. இன்னைக்கு இப்போ திமுகவை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி ஸ்டாலினை கொண்டு வந்தார், அந்த கட்சியை ஏற்றுக்குச்சு. ஸ்டாலின் உதயநிதியை கொண்டு அந்த கட்சியை ஏற்றுக்குச்சு. உதயநிதி இன்பநிதியை கொண்டு அந்த கட்சியை ஏற்றுக்கிட்டா ஓகே. ஆகையால் நீங்கள் வந்து இதெல்லாம் வந்து பூமராங் காட்டுறது, மிரட்டுறது, மிரட்டி மீன் பிடிக்கலான்னு பார்க்குறது. சண்முகத்தினுடைய இந்த அல்லு சில்லு மிரட்டலுக்கெல்லாம் அடிபணியக்கூடிய ஆள் வந்து எடப்பாடியார் இல்லைங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். ஓகே சார், நிறைய விஷயங்கள் குறித்து பேசியிருக்கோம். நேர்காணல் கொடுத்ததுக்கு மிக்க நன்றி. ரொம்ப நன்றி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். வெற்றியாளரை விதைக்கும் மண் SNS, வெற்றியாளரை உருவாக்கும் மண் SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை.